வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 15 பார்க்க போகிறோம். டோட்டலாக நம்ம 5000 வினாக்கள் இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே 14 வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்கான லிங்க் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் இதுவரையும் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டிக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் அதே போல் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்லெட் அதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் அவைலபிள் இருக்கும், ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கொஷின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். பொக்கிஷம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம், அழகு, செல்வம், மிகுதி, பெரும்பரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். பொக்கிஷம் அப்படின்னா என்னது? பொக்கிஷம் அப்படின்றது செல்வம், ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு, சிவி சிங்காரம். அப்போ ஆப்ஷன் ஏ 2, 3, 4. பொக்கிஷம் செல்வம், ஜாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும்பரப்பு, சிங்காரம் அழகு. அடுத்து விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறக்கூடிய விடை என்ன வகையான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறுத்து கூறக்கூடிய விடை என்ன வகையான விடை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை. கடைக்கு போவாயா அப்படின்ற கேள்விக்கு போக மாட்டேன் அப்படின்றது மறைமுகமான விடை, ஆப்ஷன் பி. அடுத்து விடை வகையை தேர்வு செய்க. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறல். நேர்விடை, மறைவிடை, ஏவல் விடை, இனமொழி விடை. அதாவது வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொன்று அப்படின்னா அது இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக அதற்கு இனமான மற்றொன்று விடையாக கூறல் இனமொழி விடை. அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க. ஜேர்னலிசம் அறிவியல், கலையியல், இதழியல், தொல்லியல். ஜேர்னலிசம் அப்படின்றது அறிவியல், கலையியல், இதழியல், தொல்லியல், ஆப்ஷன் சி இதழியல். சரிங்களா? ஜேர்னலிசம் ஆப்ஷன் சி இதழியல். அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க. மீடியா ஊடகம், வானொலி, தொலைக்காட்சி, இணையம். மீடியா ஊடகம், வானொலி, தொலைக்காட்சி, இணையம், ஆப்ஷன் ஏ ஊடகம். மீடியா அப்படின்னா ஊடகம். அடுத்து ஊமை தொடர்கள் உணர்த்தும் பொருளை தெரிவு செய்க. குன்றிலிட்ட விளக்கு போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணற்று தவளை போல. கடமை தவறுதல், அறியாமை, பரவிய புகழ், மனமுன்றிய துணை. ஆன்சர் என்ன அப்படின்றத மேட்ச் பண்ணுங்கள். குன்றிலிட்ட விளக்கு போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல, உடலும் உயிரும் போல, கிணற்று தவளை போல. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, பி, சி, டி கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. குன்றிலிட்ட விளக்கு போல அப்படின்றது பரவிய புகழ், வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்றது கடமை தவறுதல், உடலும் உயிரும் போல அப்படின்றது மனமுன்றிய துணை, கிணற்று தவளை போல அப்படின்றது அறியாமை, ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து தன்வினை தொடரை கண்டறிக. அகமது நேற்று வந்தான், அப்பா நேற்று வருவித்தார், பூக்களை பறிக்காதீர், எவ்வளவு உயரமான மரம். தன்வினை தொடர் அப்படின்றது அவங்களே செய்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ அகமது நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை தொடர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது, பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது, வாழ முடியாது மனிதன் பறவை இல்லாத உலகில். சரியான ஆன்சர் என்னது? நமக்கு ஆப்ஷன் பி பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது, ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சர். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். திளைக்காத தமிழன் உண்டா குரலென்பத்தில், குரலென்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா, தமிழன் உண்டா குரலென்பத்தில் திளைக்காத, உண்டா தமிழன் திளைக்காத குரல் இன்பத்தில். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா, ஆப்ஷன் பி நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கேள்வி எண் 10. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அழகு, ஆற்றல், அன்பு, ஆக்கம், அழகு கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் என்ன? ஃபஸ்ட்டு என்ன வரணும்? ஆ வரணும். எல்லாமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அன்பு அப்படின்னு வரணும். சரிங்களா? அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல். ஃபஸ்ட்டு இந்த லா வரணும், அப்புறம் சிறப்பு லகரம் வரணும். சரிங்களா? அப்புறம் தான் இந்த நா வரணும். ஓகே, இல், இன், இன். சரியா? அழகு, அழகு, அன்பு, ஆக்கம், ஆற்றல், ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். சரியா? அடுத்து வேர்ச்சொல்லை தெரிவு செய்க. கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை தெரிவு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வேர்ச்சொல் இணை சரியானது எது? வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, வினைமுற்று கொடுத்துருக்காங்க. சென்று, கான், கேட், பயின். சென்றார், கண்டேன், கேட்டார், பயின்றார். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி கான் அப்படின்றதுக்கு
கண்டேன். சரியான வேர் சொன்னது கான். கண்டேன்றதுல கான் அப்படின்றது தான் சரியான வேர் சொல். கட்டளை வாக்கியமாக அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்தல். சரியான இணையை தெரிவு செய்க. வேர் சொல் வினைமுற்று. நட, உண்ட, பேசி, போன. நடக்கிறது உண்கிறேன், பேசினால் போனால். நட அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் என்னது? நடக்கிறது. நட அப்படின்றது வேர் சொல். சரியா? நட அப்படின்றது வேர் சொல். அதற்கான வினைமுற்று நடக்கிறது. சரியான இணை எது? ஆப்ஷன் ஏ, நட, நடக்கிறது. அடுத்து வேர் சொல்லை தெரிவு செய்தல். கீழ்கண்டவற்றுள் தவறான வேர் சொல் இணையை கண்டறிக. வேர் சொல் வினைமுற்று. வா, வரு, வருக, தீர், தீர்த்தோன், வீழ்ந்த, வீழ்ந்தனன், உரை, உரைத்தது. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, வீழ்ந்த அப்படின்றதுக்கு வீழ்ந்தனன் அப்படின்றது சரியான ஆன்சர். சரிங்களா? தவறான வேர் சொல் இணையை தான் கேட்டிருக்காங்க. மீதிக்கிற தீர், அதே போல் வா, உரை இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. வீழ்ந்த அப்படின்றது கட்டளை வாக்கியம் கிடையாது. அப்போ அதுதான் தவறான இணை. நமக்கு சரியான ஆன்சர் அதுதான். சரிங்களா? ஏன்னா தவறான இணை தான் கேட்டிருக்காங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. சரியான இணையை தெரிவு செய்க. ட்ரஸ்ட், வாலண்டியர், சோசியல் ஒர்க்கர், ஸ்கவுட் கைட்ஸ். சாரண, சாரணியர், தன்னார்வலர், அறக்கட்டளை, சமூக பணியாளர். நமக்கு சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் பி. என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி, வாலண்டியர், தன் ஆர்வலர் அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து கலைச்சொல் அறிதல். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. புணர்ச்சி, குமிழிக்கல், கருவூலம், ஏவுகணை. மிசைல் என்னது? ஏவுகணை. அப்போ 2க்கு 4 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ பியா ஏவா அப்படின்றத பார்க்கணும். சரியா? அதே போல் கானனிக்கல் ஸ்டோன் அப்படின்றது என்னது? குமிழிக்கல் அப்படின்றது 2. அப்போ 2, 4 எங்கே இருக்குது? 2, 4 2 இடத்துலையுமே இருக்குது. அப்போ 3வது மேட்ச் பண்ணணும். 3வது என்ன கொடுத்துருக்காங்க? காம்பினேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் என்னது? புணர்ச்சி. அப்போ 1, 2, 4 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். சரியா? 2, 4 1 3. ஓகே. ட்ரெஸரி அப்படின்னா கருவூலம். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஸ்ட்ரோம், சி, அதே போல் டெம்பஸ், லேண்ட் பிரீஸ். காற்று, சுழல் காற்று, சூறாவளி, நிழல் காற்று, நிலக்காற்று. நமக்கு சரியான ஆன்சர் அது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கேட்கும்போது இது தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இது சரி. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். சரிங்களா? லேண்ட் பிரீஸ் அப்படின்றது நிலக்காற்று. லேண்ட் பிரீஸ் அப்படின்றது நிலக்காற்று. சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறிக. 7 மின் விசிறிகள் உள்ளன. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். தங்க கட்டிகள் உள்ளனவா? எழுதுகோள்கள் வாங்கி வா. எழுதுகோள்கள் வாங்கி வா. நமக்கு சரியான ஆன்சர் அது பிறமொழி சொற்கள் கலந்த தொடர்னு கேட்டாங்க. அதிகாரிகள் உத்தரவுன்றது பிறமொழி சொல். அப்போ ஆப்ஷன் பி. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர். ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் பி சரியான ஆன்சர். அடுத்து பொருத்தமான சொல்லை கண்டறிக. கவை, கொப்பு, போத்து, சண்டு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கவை, கொப்பு, போத்து, சண்டு. ஆப்ஷன் டி சரியான ஆன்சர். ஆப்ஷன் சண்டு அப்படின்றது சரியான ஆன்சர். சரியா? ஆப்ஷன் டி. அடுத்து சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல். அழிவு, துன்பம், சுறுசுறுப்பு, சோகம். சோம்பல் அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? அழிவு, துன்பம், சுறுசுறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். சோம்பல், சுறுசுறுப்பு. சோம்பல், சுறுசுறுப்பு. அடுத்து 20 உதித்த என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறது. எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க, பொருள் போட்டுறாதீங்க. உதித்த, நிறைந்த, குறைந்த, மறைந்த, தோன்றிய. உதித்த அப்படின்னா தோன்றிய அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு பார்க்கும்போது மறைந்த. ஆப்ஷன் சி மறைந்த அப்படின்றது சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி மறைந்த. அடுத்து அணுகு என்பதன் எதிர்ச்சொல் என்ன? தெளிவு, விலகு, முறையிடல், சோர்வு. அணுகு அப்படின்றதுக்கான எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அணுகு அப்படின்னா நெருங்கி வர்றது. அதுக்கு எதிர்ச்சொல் விலகு. அணுகு, விலகு. அணுகு, விலகு அப்படின்றது சரியான ஆன்சர். அடுத்து தோரண மேடை. இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை, தோரண கூட்டல் மேடை, தோரணம் கூட்டல் ஓடை, தோரணம் கூட்டல் ஓடை. சரியா? தோரணம் கூட்டல் மேடை, தோரண கூட்டல் மேடை. இது சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ தோரணம் கூட்டல் மேடை தான் சரியான ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 27 வரலையும் இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணோம். என்ன கொடுத்துருக்காங்க? உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது,
பல்வேறு துறை சார்ந்த நூல்களை தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவன நூலகங்களே. நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். இது தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. இதன் பரப்பளவு மட்டும் 8 ஏக்கர் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் ஒவ்வொரு கேள்விக்கும் பார்க்கணும். முதல் கேள்வி என்னது? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் எது? நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் கிடைக்கும் இடம் நூலகம். கிராமப்புறங்களில் இயங்கக்கூடிய நூலகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிராமப்புறங்களில் இயங்கக்கூடிய நூலகம் அப்படின்றத என்ன கொடுத்துருந்தாங்க? ஊர்புற நூலகம். கிராமங்களில் இயங்கக்கூடிய நூலகம் ஊர்புற நூலகம். அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு 6 ஏக்கர், 8 ஏக்கர், 10 ஏக்கர், 12 ஏக்கர். சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது 8 ஏக்கர். ஸோ 25 வினாக்களுக்கு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கான தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 3 புக்காக இருக்கும். ஏதாவது 2 புக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டெலிவரி சார்ஜும் கம்மியாக இருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம இது வரையும் 15 டெஸ்ட் பார்த்துருக்கோம். மற்ற டெஸ்ட்டும் உங்களுக்கு 1 by 1 டெய்லியுமே அப்டேட் ஆகும். காலைல 11 மணிக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். தமிழுக்கான அதே போல் பொது தமிழ், மேக்ஸ் இதெல்லாமே சேர்ந்த குரூப் 2 குரூப் 2க்கான பேட்ச் வந்து வீடியோ கிளாஸஸ் பேட்ச் அப்டேட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்சும் அப்டேட் பண்ணியிருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.